அவங்க வீட்டு பத்திரத்தை எனக்கு போஸ்டையும் நேரவே பார்த்து கொடுத்துட்டு போறாங்க. இந்த வச்சுக்க என் வீட்டை வச்சுக்க. அன்று நிகழ்ந்த என்ன 800 சதுர அடி வீட்டை எனக்கு கொடுக்கிறாரு. என் கடன் தீராது. பட் இருந்தாலும் அவர் தன்னுடைய பங்களிப்பு வேண்டும் என்கிறார். அதெல்லாம் பார்க்கும் போதுதான் நான் வந்தேனே தவிர கோபத்தில் வரவில்லை, அழுகையில் வந்தவன் தான். இன்று அதே உணர்வு அந்த வீட்டை கொடுத்தவர்கள் பார்த்து என்னுடைய மனதில் ஏற்பட்ட அதே நிகழ்வு இங்கே உங்க பேருக்கு எங்க தொகுதியில் வச்சிருக்காங்க. நீங்க அங்க வந்து நில்லுங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வீட்டை கொடுத்தாங்க, நீங்க நாட்டை கொடுக்குறீங்க. ரெண்டுமே நிகழ் செய்கிறது. இந்த அன்பிற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா, இல்லை என்றால் இனிமேலாவது வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு போலித்தனம் இல்லாத மனிதன் தன்னால் வருகிறது. எல்லாம் சொல்வார்கள், எம்ஜிஆர் வந்து திடீர்னு ஒரு 10 பேர் நின்று பேசினா கண்ணீர் விடுவார். அதெல்லாம் எப்படி கண்ணீர் வரும்? இவ்வளவு பெரிய வயசானவர், அவருக்கு எப்படி திடீர்னு கண்ணீர் வரும்? அப்ப ஒரு கேள்வி வரும், ஸ்கெப்டிக்ஸ் தாங்க, அந்த மாதிரி ஸ்கெப்டிக்கா இருக்கும்போது அப்படி வருமாங்க அப்படின்னு தோணும். ஆனால் இன்று நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கிருந்தோ நான் பரம்படி பக்கம் போறேன். அந்த அம்மா எனக்கு தெரியாது, இந்த ஊருக்காரன் தான் அவங்க தெரியாது. நெல்லு கேளு கேளு அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. கூட இருந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. என்ன கேட்க சொல்லியாத்தா அப்படின்னு, ஓட்டு கேள்வி. சரி ஓட்டு போடுங்க. நான் உனக்கு தான் போடணும்னு வச்சுருக்கேன், நீ கேட்கணும்ல. அந்த உரிமையும் அன்பும் நம்மை வெல்ல வைக்கும். இப்ப நீங்க வந்து முன்ராஜ் அவர்கள் சொல்லும் போது உங்களுக்கு பொங்கி வருது. எனக்கு அந்த ஒரு ஒத்த கிளவி சொன்னதுல பொங்கிருக்கேன். இவர் சொன்னது எனக்கு புரியுது. அதுல வந்து சத்தியமே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சூடத்துல வச்சு கொடுக்கிறது பணத்துக்காக. எந்த விதமான பண்ட மாற்றம் இல்லாமல் அன்பு மட்டுமே பரிமாறப்படுகிறது அந்த இடத்தில். அங்கு நான் நெகிழ்ந்தேன். நான் நெகிழ்ந்து வந்தவன், இங்கே வெகுண்டு வந்தவன் அல்ல. ஹார்ட்வேரில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற போது சுத்தி 17 அறிஞர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். இவர் தான் அரசியலில் ஒபாமா உள்பட அனைவருக்கும் அறிவுரை சொல்பவர். அவரிடம் தனியாக பேசுங்கள். என்ன உங்களுக்கு ஆசை வந்துருச்சான்னு கேட்டாரு. பிடிக்கல எனக்கு. அவரையே பிடிக்காம போயிடுச்சு கொஞ்ச நேரம். என்ன இப்படி கேட்கிறாரு? மதிச்சு வந்திருக்கா, உங்களுக்கும் ஆசை வந்துருச்சாங்க? இல்ல ஆசை இல்லைங்க, அறிவு வந்துருச்சு. சரி சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு புரியுதில்ல, அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் எடுத்திருக்கீங்க. நாங்கள் பலருக்கு திட்டம் போடுவோம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அந்த 15th இயர்ல எப்படி பண்ணலாம்னு திட்டம் போடுறேன் நான். அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் உங்களுடைய நாட் கொஸ்டினிங் யுவர் ஜீனியஸ், பட் என்னால என்ன முடியுங்கிறது சொல்றேன். எனக்கு வயசு 60, 15 எனக்கு கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யும் அந்த ஆக்டிவ் லைஃப்ங்கிறது வந்து எனக்கு வேணும். அதனால 5 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய வேலையை சொல்லுங்க. 5 வருஷம் தான் அதுக்குள்ள போடுறேன். அப்புறம் ஒரு 10 வருஷம் நான் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் நான் சக்கர நாற்காலியெல்லாம் இருந்துக்கிட்டு மக்களை தொந்தரவு பண்ணுவேன். என்னுடைய ஃபேக்கல்டிஸ் தெளிவாக இருக்கும் பொழுது நான் மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும். அப்படின்னா இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன முடியுமா முடியாதா சொல்லுங்க. முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க உணர்வு எனக்கு பிடிச்சிருச்சு. வாங்க உள்ள போகலாம், மற்ற 17 பேரை சந்திக்கலாம் என்றுதான் அவர் என்னை உள்ளே கூட்டிக் கொண்டு போனார். அவர்கள் சொன்ன திட்டப்படி சிலது செய்து பார்த்தோம். சிலது பலித்தது, சிலது பலிக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம், அந்த பரமக்குடிக்கார அம்மா சொன்னது பலிக்கின்றது எனக்கு முழு நம்பிக்கை. நான் படித்தவர்களை கிண்டல் அடிக்கவில்லை. படிக்கலையேங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் எனக்கு உண்டு.
இன்னும் சிறப்பாக என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் என்பதை முழுமையாக நான் நம்புகிறேன். ஆனால் இந்த படிப்பை எல்லாம் விட அந்த பாசத்தை நம்புகிறேன், அன்பை நம்புகிறேன், நேர்மையை நம்புகிறேன். அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரு கணக்கு சொன்னார்கள் பொன்ராஜ் அவர்கள், 1,20,000 பேர், 1,20,00,000 பேர் படிக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அதுல சேர்ந்துருவேணும் என்னதான் சொல்றாரோன்னு கூட நினைச்சேன். ஆனா அப்புறம் ஒரு 3 லட்சம் கணக்குன்னு சொன்னாரு. ஸ்கில்டு லேபர்னு சொன்னாரு. அதுல ஒரு வேணும். நான் அதனாலதான் அதை பிடிச்சிட்டு நான் இந்தியாவின் இன்னொரு சத்தியாகிரகமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் வரும் என்று நம்புபவர் நான். நம்மளுடைய ஜனத்தொகையை வைத்து பாருங்கள். எனக்கு வாத்தியார்கள் கிடைத்ததெல்லாம் குருட்டதிர்ஷ்டம். ஆனால் அதை நிகழ்வாக ஒவ்வொருக்கும் கிடைக்கும் வாய்ப்பாக நாம் ஏற்படுத்த முடிந்தால் எத்தனை கோடி கமலஹாசன்கள் உருவார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு துறையிலும் அதுதான் என் கனவு. அதை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அன்னைக்கு ஏரோப்ளேன்ல என்ன கேட்டேன்னு இவர்கிட்ட சொன்னாரு. அதெல்லாம் அவர் ஒவ்வொரு இடமாக தூவிக்கொண்டு வந்திருக்கிறார். வெறும் காட்டில் ஒரு சினிமா காட்டில் தூவிய ஒரு விதை பிடித்து விட்டது, வேறு பிடித்து விட்டது. அவர் எங்கெங்கெல்லாம் போய் பேசியிருக்காரு. இந்த மாதிரி அரங்குகள்ல, மாணவர்கள் நிறைந்த அரங்குகள்ல எத்தனை பேர் வரப்போறீங்க அரசியலுக்கு என்று ஒரு சவாலாக கேட்டவர் அவர். அவர் என்னிடமும் கேட்டார் என்பதுதான் எனக்கு பெருமை. அவர் இருந்து அவரிடம் அறிவுரையும் ஆசையும் பெற்று என்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் மனதிற்குள். ஏன்னா எந்த திட்டமே ஓவர் நைட்டு போட்ட முடியாது. ஆனால் அதற்குள் அவர் இங்கே இல்லை. அதனால எல்லாரும் சொன்னாங்க, முஸ்லிம் ஓட்ஸை கவர்வதற்காக தான் அவர் கலாமண்ணில் இருந்து ஆரம்பிக்கிறார். அப்ப வந்தது கோபம் எனக்கு. ஏன்னா என்னுடைய நேர்மையை எல்லாம் குற்றம் என்றும் என்னுடைய குறைகளை எல்லாம் நிறைகள் என்றும் பார்க்கும் இந்த முட்டாள்களை நான் என்ன சொல்ல முடியும்? முட்டாள்கள் கோவித்துக் கொண்டால் எனக்கு கவலை இல்லை. அவர்கள் இந்த அரங்கில் இல்லை. இதுக்கு அதற்கு பிறகு திட்டம் போட ஆரம்பித்தேன். அதன்படி எனக்கு தெரிந்த சூழ்ச்சி இல்லை, திட்டம். அதில் ஒன்றுதான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற வேண்டும் என்பது. அப்பொழுதும் இன்று எனக்கு அறிவுரை சொல்பவர்கள், நல்லவர்களுடன் கூட்டு சேராதீர்கள், தனியாக நின்று விடாதீர்கள், ரொம்பவும் நேர்மை நேர்மை என்று சொல்லி விடாதீர்கள், நாளை நேர்மை தவற வேண்டி வரும், ஏன் நல்லது சொல்லுங்க, போற வேலைக்கு விளங்க மாட்டேன்னு ஒரு ஆசை உண்டா. அதனால அதை நேர்மைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி சொல்லிடாதீங்க, கஷ்டமா இருக்கும். அப்புறம் உன் வாழ்க்கை தான் என் வாழ்க்கையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. காந்தியாருக்கோ மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொல்லும் தைரியம் எனக்கு வர வேண்டாமா? அது வந்து விட்டது என்று நம்பி வந்திருக்கிறேன். அதை போட்டு கலக்கிறீங்களே நீங்களாம். நீங்க எனக்கு வேணாம் என்று ஒதுங்கி இருக்கிறேன். நான் இன்று சொல்லுகிறேன், இது ஒரு அறைகூவல். எப்படி பழக்கருப்பை அவர்களும் பொன்ராஜ் அவர்களும் சொன்னார்களோ, நல்லவர்கள் எல்லாம் அங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்கையா கேட்டார்கள். அதே யதார்த்தத்துடன் சொல்லுகிறேன், எல்லா கட்சியிலையும் நல்லவனும் கெட்டவனும் இருப்பான். கட்சியில் இருக்கிற நல்லவன் புத்தி சொல்லி அப்படிலாம் போகாத, நம்ம கட்சி கெட்டு போயிடணும் ஒன்று சொல்லணும். அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல கெட்டவன் ஒன்று திருத்தவே முடியாது, களை எடுத்துருக்கணும். ஆனால் பல கட்சிகள்ல நல்லவர்கள் வேலையும் செய்துவிட்டு அதற்கான மரியாதை இல்லாமல் பெரும் இயக்கத்துடன் இருக்கிறார்கள். இது டிஎம்கேக்கும் பொருந்தும், ஏடிஎம்கேக்கும் பொருந்தும், எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அந்த நல்லவர்களை தான் நான் கூப்பிடுகிறேன். அவர்களுக்கு விழுக்கும் அழைப்பு. நாங்கள் கட்சி துவங்கும் பொழுது எங்களிடம் சொன்னார்கள், உங்கள அரசியல்வாதியே இல்லையே. சரி, நான் ஏன் இந்த நாள்
அரசியலுக்கு வராம இருந்தேன் என்று கேட்டீர்களே, முதலில் ஒரு கேள்வி. அதற்கு நான் பதில் சொல்றேன். நிகழும் அரசியலில் இருக்கும் அரசியல்வாதிகள் தான் இங்கே நான் வரவே கூடாது என்ற எண்ணத்தை என் மனதில் ஏற்படுத்தியவர்கள். எனக்கு பகுத்தறிவு போட்டிய படங்கள் எல்லாம் சாமி படங்கள் தான். பெரியாரை விட அதிகமாக எனக்கு பகுத்தறிவு புகட்டியது நம்ம கேவலமாக எடுத்திருந்த சாமி படங்கள் தான். அதேபோல் இவர்கள் கேவலமாக நடத்தும் இந்த அரசியல் தான் என்னை வரவிடாமல் தடுத்திருந்தது. ஆனால் இதை இப்படியே விட்டு வைத்தால் இந்த சாக்கடையில் நாமும் குளிக்க வேண்டிய காலம் வரும். நான் பார்த்த அடையாறு கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி என்று கருத்து விட்டது. கருப்பு ஆறு ஒன்று ஓடுகிறது. எது தார் ரோடு எது ஆறு தெரியாத ஒரு கருத்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மெட்ராஸ் சிட்டியை வெள்ளக்காரன் தேர்ந்தெடுத்ததற்கான காரணமே 2 நதிகளின் சங்கமம். இது ஒரு அற்புதமான இடம் என்று. இது ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லைங்க, சென்னையும் 2 ஆற்றின் கரைதான். அதை 2 சாக்கடைகளின் கரையாக நாம் மாற்றிவிட்டோம். அந்த சாக்கடை மட்டுமல்ல, பல இடங்களிலும் செஸ்பூல் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி தேங்கி இருக்கும் இந்த ஊழலை அறவே நீக்க முடியவில்லை என்றாலும் முதலில் நான் வாழும் காலத்தில் அதை கட்டுப்படுத்த வேண்டும், தடை விதிக்க வேண்டும். காவலுக்கு வைத்த காவல் சிங்கங்களின் பல்லையெல்லாம் பிடுங்கி லோக்பாலை எல்லாம் நாங்க போட்டோம் அப்படின்னு இவங்களே பார்வையிடுவார்கள். இழிப்பாரற்ற மன்னர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு இழிப்பதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு என்னுடைய பயணத்தில் எல்லாம் மக்கள் வாயிலாக, அறிஞர்கள் வாயிலாக அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் எதுவுமே நடக்கலை, எங்க வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை என்பதைத்தான் செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களையும் பார்த்துவிட்டு நான் சௌகரியமாக வாழ்ந்தால் போதும் என்று இருந்தால் என்னை கண்ணாடியில் ஷவரம் செய்யும் அந்த 5 நிமிடம் கூட நான் பார்த்துக் கொள்ள முடியாது. அவ்வளவு அவமானமாக இருக்கும் என் கண்களை பார்த்துக் கொள்வதற்கு. இந்த ஊக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது என்றால், நல்ல மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். நேரடியாக சொன்னாரு, எம்ஜிஆர் பாதி மினிஸ்டர்ஸ் பார்த்ததே கிடையாது. அப்பத்தானே மதிக்கணுமா வேணாமாங்கிற அறிவே வரும். எங்கள் ஊருக்கு பரம்பொடிக்கு காந்தியார் 2 முறை வந்திருக்கிறார். அதில் என்னுடைய தாத்தா விருந்தோம்பல் செய்திருக்கிறார் காந்தியாருக்கு. சின்ன குழந்தை தன் பெண்களை முன்னால் காந்தியாருக்கு பிடித்த பாடல்களை பாடிக்கொண்டு தெருவில் அவருடன் நடப்பதற்கு அனுமதித்திருக்கிறார் என் தாத்தா. அதில் ஒரு பெண்மணி என்னுடைய தாயார், இன்னொரு பெண்மணி அவருடைய சகோதரி. காமராஜர் வீட்டுக்கு வருவார். சீனிவாசன் என்றவருக்கு அவர் வராருனால எங்களுக்கு தெரிஞ்சிடும். காமராஜர் வரப்போறாரு, கக்கன் வரப்போறாருன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதோ காதல் வயப்பட்ட வாலிபர் மாதிரி எங்க அப்பா அப்பவே இடுப்புல துணியை கட்டிடுவாரு. அவ்வளவு ஓடி ஓடி சுத்தி சுத்தி வந்துட்டாரு. மணிக்கு சேர் போட்டாச்சு, அதை பார்த்து அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் எங்களுக்கு. காமராஜ் வராரு, இல்லை கக்கன் வராரு, இல்லை வேற யாரோ காங்கிரஸ் வராங்க உங்களுக்கு அப்படின்னு. அந்த வீட்டில் வளர்ந்தவன் நான். இப்ப நான் இந்த கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அது எதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, ஐ வாண்ட் டு டேக் கதர் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதற்காக அது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? எங்க அப்பா கோட்டு சூட்டு போட்டு போன வக்கீல், அதை கதர்ல தான் போட்டுட்டு போனாரு. சாகரவர்கள் அவர் கதர் தான் போட்டுட்டு போனாரு. இது கட்சிக்கும் கதருக்குமான சம்பந்தத்தை ஏற்படுத்தவில்லை. காந்திக்கும் அவருக்கும், காந்திக்கும் கட்சிக்குமே பெரிய சம்பந்தம் இல்லையோன்னு எனக்கு தோணும். ஏன்னா சுதந்திரம் வந்த பிறகு இதை கட்சியை கலைந்து விடலாமா என்று கேட்டவர் தான் காந்தி. அந்த அவர்களின் பங்களிப்பெல்லாம் என் அறிவில் ஒரு சொட்டாவது கலந்திருக்காதா? கக்கன் வீட்டில் வந்து எங்க அப்பாவும் அவரும் பேசிக் கொண்டிருப்பதும், காமராஜம் அவர்களும் தொகுதி பங்கீடு பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தது புரிந்ததோ புரியலையோ, அவர்களுடைய அந்த ஊக்கம், அவருடைய உற்சாகம் எனக்குள் தொற்றிக் கொண்டதென்றால் அது மிகையாகும்.
அந்த உற்சாகத்தை தான் நான் என்னுடைய கலைத்தொழிலில் பயன்படுத்திக் கொண்டிருந்தேன். இன்று அதை மக்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறேன். வெற்றியா தோல்வியா என்பதை எல்லாம் பற்றி காந்தியாரும் யோசிக்கவில்லை, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் யோசிக்கவில்லை, பெரியாரும் யோசிக்கவில்லை. அதே அந்த பற்றியெல்லாம் இல்லாமதான் வந்திருக்கேன். ஆனால் இந்த முறை அதான் பெரிய பட்சம். வெற்றி தோல்வியை பற்றி யோசிக்காம நாம் கடமையை செய்து கொண்டிருப்பது. எனக்கு நேரம் இல்லைங்க. ஹார்வர்ட்ல சொன்னதே மறுபடியும் சொல்றேன். வெற்றியை பற்றி யோசியுங்கள். இந்த ஆட்சியை கைப்பற்றி ஆக வேண்டும். இன்னொன்று சொல்றேன், வெற்றி என்பது அடுத்தவன் பார்வையில் அளவிடப்படுவது அல்ல, உங்கள் பார்வையில் நீங்கள் அளவிடுவதுதான் வெற்றி. எம்ஜிஆரும் சிவாஜியும் கோலோச்சிக் கொண்டிருந்த ஒரு காலத்தில் நடிகனாக முடியும் என்று ஒரு 18 வயசு பையன் ஆசையாவது படலாமா? போயிட்டீங்களா? நான் பட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்க இருக்கும் போதே அவங்க என்ன பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதையும் பெற்றேன். பேசிட்டு இருக்காரு. பொன்னாடை பற்றி என்னை உச்சி வாழ்ந்தாரு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என் கத்தியில் கொண்டப்படுத்திருப்பார். பேசிட்டு இருக்காரு. அது புகைப்படத்தில் பதிவுற்றது, வீடியோவில் பதிவுற்றது. வீடியோ காரணத்துக்கு நன்றி. பாக்கி நேரம் எல்லாம் தனிமையில் நடந்தது. நாயகனுக்காக நான் வெளிநாடு போகும் பொழுது கடைசியாக அவரை தான் பார்த்துவிட்டு செல்கிறேன். அதில் முதலில் அவரை பார்க்க வேண்டும் என்று பர்மிஷன் கேட்டிருந்தேன். எப்படி போறேன்? ஏர்போர்ட்டுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போகணும். தம்பி பத்தியா அப்படின்னாரு. இல்ல உங்களை பார்த்துட்டு பார்க்கலான்னு. அது 2 சுத்து ஆகும் அப்படின்னாரு. அவர் ஏர்போர்ட் கிட்ட, ராமவரம் ஏர்போர்ட் கிட்ட இங்க போயிட்டு அங்க போயிட்டு இங்க வர்றதுங்கிறது உனக்கு அலைச்சலா இருக்கும். தம்பியை பார்த்துட்டு இங்க முதல்ல அவரை பாரு அப்படின்னாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துக்காது. இப்படி வந்தவன் தான் இன்று இங்கே நான் உங்களிடம் பேசுவது அரசியல், கணக்கு, கணிதம் அதெல்லாம் இல்லை. அதையெல்லாம் மிஞ்சியது உங்கள் தன்னம்பிக்கை. அது இருக்க வேண்டும் உங்கள்